ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் டிவியை பார்க்கும் பொழுதும் சரி, நியூஸ் பேப்பரை வாசிக்கும் பொழுதும் சரி, நம்ம மகிழ்ச்சியெல்லாம் போய்விட்டது போல் இருக்கும். காரணம் பேரழிவு, மழையினால சேதம். இதோ கேரளத்தில் வயநாடு டிஸ்ட்ரிக்டில் என்ன ஒரு பேரழிவு ஏற்பட்டது என்று சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதையொட்டி நாம் திருவிழித்தில் வாசிக்கும் பொழுது கடவுள் இயேசு பேசின அந்த வார்த்தை இப்படியாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24 இருந்து வாசகம். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருகெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருகெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, வார்த்தை ஆண்டவர் மனு உருவம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்த காரணமே இதுதான். நம்மளுடைய பாவத்தை எல்லாம் எடுக்க வந்த ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் காணப்படுகிறார். அவருடைய வார்த்தையின்படி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுடைய பாதுகாப்பு நமக்கு எல்லா நேரமும் கிடைக்கும். இந்த வாசகத்தை வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கவில்லை என்று சொன்னால் மணல் மீது வீடு கட்டினது போல நாம் செயல்படுகிறோம் என்று இந்த வாசகங்கள் நம்மளை எச்சரிக்கிறது. பேர் அழிவுக்கு காரணம் இதுதான். இன்னமும் கூட இன்னொரு வாசகத்தை நாம் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தில் இப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லோரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்கிறார் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. நம்ம நினைக்கிறோம் ஏதோ பெரிய குற்றம் செஞ்சிருப்பார்கள், ஆகையால் தான் அவர்கள் அழிகிறார்கள் என்று சொன்னால் அது தவறு. எல்லோருமே பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போயினர் என்று சொல்லி வேத வாசிப்பில் நம்ம பார்க்கிறோம். ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். மனஸ்தாபப்பட்டு கடவுள் அண்டை இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்து, அவர் ஒரு பாவமும் செய்யாதவர், ஆனால் நம் ஒவ்வொருத்தருடைய பாவத்துக்காக அந்த சிலுவையிலே
அவர் பரிகாரியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டதை குறித்து திருவிவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதை நாம் மனதார ஏற்றுக்கொள்ள, நம்ம யாராக இருந்தாலும் சரி. உலக இரட்சகர் என்று போடப்பட்டிருக்கிறது. உலகத்தின் பாவத்தை எடுக்க வந்த ஆட்டுக்குட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2:2 அவருடைய திரு இரத்தத்தால் அவர் பாவ கழுவாயாய் அவர் தென்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். நம்ம யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பேரழிவுக்கெல்லாம் ஆளாகாதபடிக்கு ஆண்டவரனுடைய வாக்குறுதியின்படி நாம் சுரக்ஷிதமாய் இருக்கலாமே. பிரியமானவர்களே, நாம் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுவோம், மனஸ்தாபப்படுவோம், மனம் மாறுவோம், பாவத்தை எல்லாம் விட்டு விடுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதம். ஆமேன்.